தமிழ் சினிமாவின் முதல் ஆலமரம். பாடகர், நடிகர், தயாரிப்பாளர் என பல துறைகளில் முத்திரை பதித்தவர். சினிமா பற்றி அறியாத மக்கள் வாழ்ந்த காலத்தில் தன் நடிப்பின் மூலம் சினிமாவை ரசிகர்களுக்கு புரிய வைத்தவர். தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார். உத்தமபுத்திரன், ஆரியமாலா, கண்ணகி, மனோன்மணி, குபேர குசேலா, ஜெகதலா பிரதாபன் போன்ற பெரும் காவியங்களின் கதாநாயகன். 1930, 40, 50களின் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத அத்தியாயம். 30 வருடங்கள் சினிமாவின் முடிசூட்டிய மன்னன். இன்றைய நடிகர்களுக்கெல்லாம் அவர்தான் பெரியப்பா. பெரும் மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் உரிய பழம்பெரும் நடிகர் ஐயா பி.யு. சின்னப்பா அவர்கள் 1916ஆம் ஆண்டில் புதுக்கோட்டையில் உலகநாத பிள்ளைக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் சின்னசாமி. புதுக்கோட்டை என்ற தனது பிறந்த ஊரையும் சேர்த்து பி.யு. சின்னப்பா என மாற்றிக்கொண்டார். இவருடன் பிறந்தவர்கள் 2 தங்கைகள். சின்னப்பாவின் தகப்பனார் அப்போது பிரபலமான நாடக நடிகர். அவருடன் சேர்ந்து சிறு வயதிலேயே பாடவும் கற்றுக்கொண்டார். பி.யு. சின்னப்பா அவர்கள் புதுக்கோட்டையில் நொண்டி வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் 4-5 ஆண்டுகள் படித்தார். சின்னப்பா அவர்களுக்கு இசையில் பெரும் ஆர்வம் இருந்தது. தகப்பனார் மேடையில் பாடும் பாடல்களை கேட்டு தானும் பாடுவார். கோவில்களில் நடக்கும் கூட்டு வழிபாடுகளில் பாடுவதற்கு இவரை அழைப்பார்கள். இதனால் இவருக்கு படிப்பில் ஆர்வம் செலுத்தவில்லை. பள்ளிக்கூடத்தை விட்டு விலகி சிலம்பம், மல்லு, குஸ்தி ஆகியவற்றையும் கற்றுக்கொண்டார். குடும்ப நிதிநிலை மோசமடையவே சின்னப்பா அவர்கள் நூல் கடை ஒன்றில் பணியில் அமர்ந்தார். சில நாட்களில் அந்த வேலை பிடிக்காமல் நாடக நிறுவனம் ஒன்றில் சேர முயற்சி செய்தார். டி. சங்கரதாஸ் சுவாமிகளின் தத்துவ மீனலோசனி வித்வ பால சபா என்ற நாடக கம்பெனியில் சேர்ந்து நடித்தார். இந்த கம்பெனியில்தான் டி.கே.எஸ். சகோதரர்கள் முக்கிய வேடங்களில் நடித்து வந்தனர். சின்னப்பா அவர்களுக்கு சிறு சிறு வேடங்களே முதலில் கொடுக்கப்பட்டன. மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அப்போது புதுக்கோட்டை பிரகதாம்பாள் அரங்கில் தங்கள் நாடகங்களை நடத்தி கொண்டிருந்தனர். பிரகதாம்பாள் தியேட்டரின் முதலாளி நாராயணன் செட்டியார் சின்னப்பா அவர்களின் பாடல்களை கேட்டிருக்கிறார். அவருடைய சிபாரிசில் பாய்ஸ் கம்பெனி முதலாளி பழனியப்பா பிள்ளை சின்னப்பா அவர்களை 15 ரூபாய் சம்பளத்தில் தனது நாடக கம்பெனியில் சேர்த்து கொண்டார். அவர்களின் நாடகங்களில் நடித்து நல்ல பெயரையும் வாங்கினார். மிக விரைவிலேயே ராஜபாட்டு போன்ற வேடங்களில் நடித்து புகழ் பெற்றார். அவருடன் அப்போது நாடகங்களில் நடித்தவர்களில் பி.ஜி. வெங்கடேசன், எம்.ஜி.ஆர்., எம்.கே. ராதா போன்றவர்கள் இருக்கிறார்கள். தனது 19வது வயதில் நாடக கம்பெனியிலிருந்து விலகி நன்னய பாகவதர், புதுக்கோட்டை சிதம்பர பாகவதர் போன்றோரிடம் இசை பயிற்சி பெற்று இசை கச்சேரிகள் செய்து வந்தார். அத்துடன் புதுக்கோட்டையில் ராமநாத ஆச்சாரியாரிடம் சிலம்பம், பானாத்தடி வீசுதல் ஆகியவளை அபிவிருத்தி செய்து கொண்டார். அதாவது தினமும் சென்று அதை கற்றுக்கொண்டார். பாரந்தூக்குவதில் இவருக்கு பல விருதுகளும் கிடைத்திருக்கின்றன. எஸ்.ஆர். ஜானகியின் நாடக கம்பெனியில் சேர்ந்து இலங்கை முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். முதலில் ஜூபிட்டரின் சவுக்கடி சந்திரகாந்தா மூலம் திரைப்படத்துறையில் சின்னப்பா அறிமுகமானார். சுண்டூர் இளவரசனாக அவர் நடித்தார். இந்த திரைப்படத்தில் அவர் சின்னசாமி என்ற பெயரிலே நடித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 1938ஆம் ஆண்டில் பஞ்சாப் கேசரி, அனாதை பெண், யயாதி போன்ற படங்களில் நடித்தார். மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் சின்னப்பாவை 1940ஆம் ஆண்டில் தனது உத்தமபுத்திரம் படத்தில் இரட்டை வேடத்தில் நடிக்க வைத்தார். தமிழில் முதலில் இரட்டை வேடத்தில் நடித்த பெருமைக்குரியவர் திரு பி.யு. சின்னப்பா அவர்களாகும். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தாரின் மனோன்மணி என்ற திரைப்படம் 1942ஆம் ஆண்டு இவர் நடித்து வசூலில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. டி.ஆர். ராஜகுமாரியுடன் சேர்ந்து இந்த படத்தில் நடித்திருப்பார். 1944ஆம் ஆண்டில்
விருதிவிராஜ் படத்தில் தன்னுடன் நடித்த ஏ சகுந்தலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ராஜா பகதூர் என்ற பெயரில் ஒரு மகனும் இருக்கிறார். ஜெகதலா பிரதாபனாக தோன்றி 5 இசை கருவிகளை வாசித்து அமர்க்களப்படுத்தினார். மங்கையர்க்கரசியில் 3 வேடங்களில் நடித்தார். இந்த திரைப்படத்தில் அவர் பாடிய காதல் கனிரசமே என்ற பாடல் இன்றும் ரசிகர்களால் விரும்பி கேட்கப்பட்டு வருகிறது. இளம் வயதிலேயே கதாநாயகனாக நடித்து சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை பெற்றவர். அவர் நடித்த காலத்தில் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வேண்டுமென்றால் பாடல்களும் பாடத் தெரிய வேண்டும். அவ்வாறு சொந்த குரலில் பாடி நடித்த நடிகர்களே அந்த காலத்தில் அதிகம். அதில் PU சின்னப்பா அவர்களும் முக்கியமானவர். வெற்றிகரமாக போய்கொண்டிருந்த அவர் வாழ்க்கையில் சில படங்கள் தோல்விகளை தழுவின. அதனால் அவருக்கு சினிமா வாய்ப்புகளும் குறைந்தது. அதனால் சின்னப்பா அவர்கள் சிறிது காலம் படங்களிலிருந்து நடிப்பதிலிருந்து விலகி வாய்ப்புகளை இழந்தார். இந்த நேரத்தில் சின்னப்பா அவர்களின் குரலும் முன்பு போல் இல்லை. அவரும் 40 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததால் உடல்நிலையும் குறைந்திருக்கிறது. அப்போது தோல்வியுற்ற நடிகர்களுக்கு வாய்ப்பு அளித்து புது முகங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய TR சுந்தரம் அவர்கள் உத்தம புத்திரன் என்ற திரைப்படம் மூலம் மீண்டும் சின்னப்பா அவர்களுக்கு கதாநாயகன் வாய்ப்பை கொடுத்தார். இந்த திரைப்படம் மீண்டும் பரபரப்பான வெற்றியை பெற்றது. இதனால் சின்னப்பாவின் கேரியருக்கு புத்துயிர் கிடைத்தது. பின்னர் தயாளன், தர்மவீரன், பிருதிவிராஜன், மனோன்மணி போன்ற பல படங்களில் நடித்து வெற்றிகரமான ஹீரோவாக மாறினார். இந்த நேரத்தில்தான் MK தியாகராஜ பாகவதற்கும் சின்னப்பா அவர்களுக்கும் இடையே போட்டி வலுத்தது. அந்தந்த ரசிகர்கள் மோதிக்கொண்டனர். தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களில் பல படங்களில் நடித்து கொண்டிருந்தார். குறிப்பாக ஆரியமாலா மற்றும் கண்ணகி இது அவரை மிகப்பெரிய ஹீரோவாக சினிமாவில் உயர்த்தியது. வனசுந்தரி, ரத்னகுமார், சுதர்சன் ஆகிய படங்கள் சின்னப்பா அவர்களே கடைசியாக நடித்த திரைப்படங்களாகும். சின்னப்பா அவர்கள் தனது வாழ்க்கையை சிக்கனமாக செலவழித்து வீடு வாங்குவதில் நிறைய முதலீடு செய்தார். சொந்த ஊரான புதுக்கோட்டையில் சுமார் 30 வீடுகளை கொண்டு வந்தார். ஒரு சமயம் புதுக்கோட்டை ராஜா புதுக்கோட்டையில் மேலும் வீடுகள் வாங்க தடை விதித்தார். அதனால் சின்னப்பா சென்னையில் வீடு வாங்க தொடங்கினார். இருந்தாலும் அவர் இறந்தபோது அவரது மனைவி சகுந்தலா மற்றும் மகன் PUC ராஜபகதூர் கிட்டத்தட்ட பணம் இல்லாமல் இருந்தனர். அவரது வீடுகள் மற்றும் பிற சொத்துக்கள் எப்படி அழிந்தன என்பது இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. அவரது மகன் கோவில்புரம் என்ற திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமானார். அது சரியான வெற்றியை பெறவில்லை. பின்னர் அவர் சில படங்களில் வில்லன் வேடங்களில் நடித்தார். பின்னர் ஒரு டப்பிங் கலைஞராக அவர் வாழ்க்கையை நடத்தினார். NS கிருஷ்ணன் தயாரித்து இயக்கிய மணமகள் என்ற திரைப்படத்தை 1951ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி சின்னப்பா அவர்களும் அவரது நண்பர்களும் பார்க்க சென்றனர். படம் பார்த்துவிட்டு இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்த அவர் நண்பர்களுடன் பேசிக்கொண்டு இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்து இரத்த வாந்தி எடுத்து சில நிமிடங்களில் இறந்தார். ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்ததாக கூறப்பட்டது. மறுநாள் சின்னப்பா அவர்களின் இறுதி சடங்கு நடைபெற்று அவரது பண்ணை ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். 1930களின் பிற்பகுதியில் இருந்து 1940களுக்கு இடையில் தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்களில் ஒருவர் PU சின்னப்பா அவர்கள். அந்த காலத்தில் தியாகராஜ பாகவதரும் PU சின்னப்பா அவர்களும் சினிமாவில் சமகாலத்து ஹீரோ என்பதனால் யார் முதல் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்பதில் போட்டி இருந்தது. இப்போது அஜித் விஜய் ரசிகர்கள் மோதிக்கொண்டது போலவே, ரஜினி கமலஹாசன் ரசிகர்கள் மோதிக்கொண்டது போலவே அப்போது தியாகராஜ பாகவதர் ரசிகர்களும் PU சின்னப்பா அவர்களின் ரசிகர்களும் மோதிக்கொண்டனர். அப்போது ஆரம்பத்தில்தான் சினிமாவில் இரட்டையர் போட்டி. அதிலிருந்து அவர்களுக்கு பிறகு MGR சிவாஜி என்று இருந்தது. அதன் பிறகு ரஜினிகாந்த் கமலஹாசன் என்று இருந்தது. அதன் பிறகு அஜித் விஜய் என்று இருக்கிறது. இதுபோன்று
இரட்டையர் போட்டிக்கு அஸ்திவாரம் அமைத்தவர்கள் PU சின்னப்பா அவர்களும் தியாகராஜ பாகவதர் அவர்களும். இவ்வாறு சினிமாவில் பெயரும் புகழும் பெற்றவர் PU சின்னப்பா அவர்கள். அவர்கள் நடித்த திரைப்படமும் எந்த ஆண்டு வெளியானது என்பதையும் காணலாம். 1937ஆம் ஆண்டு ராஜமோகன், சந்திரகாந்தா என்ற திரைப்படங்களும், 1938ஆம் ஆண்டு அனாதை பெண், பஞ்சாப் கேசரி, யயாதி போன்ற திரைப்படங்களும், 1939ஆம் ஆண்டு மாத்ரு பூமி என்ற திரைப்படமும், 1940ஆம் ஆண்டு உத்தமபுத்திரன், 1941ஆம் ஆண்டு ஆரியமாலா, தயாளன், தர்மவீரன் ஆகிய திரைப்படங்களிலும், 1942ஆம் ஆண்டு கண்ணகி, மனோன்மணி, பிருத்திவிராஜன் போன்ற திரைப்படங்களிலும், 1943ஆம் ஆண்டு குபேர குசேலா திரைப்படத்திலும், 44ஆம் ஆண்டு ஹரிச்சந்திரா திரைப்படத்திலும், 1944ஆம் ஆண்டு ஜெகதல பிரதாபன் திரைப்படத்திலும், மகா மாயா திரைப்படத்திலும் நடித்தார். 1946ஆம் ஆண்டு அர்த்தநாரி திரைப்படத்திலும், 47ஆம் ஆண்டு துளசி ஜலந்தர், பங்கஜவல்லி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1949ஆம் ஆண்டு கிருஷ்ண பக்தி, மங்கையர்கரசி, ரத்னகுமார் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1951ஆம் ஆண்டு சுதர்சன், வனசுந்தரி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். இவர் நடித்த அனைத்து திரைப்படங்களுமே மிக பெரும் வெற்றியை பெற்றன. சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்த PU சின்னப்பா அவர்களின் பெயரும் புகழும் சினிமா இருக்கும் வரை வாழ்ந்து கொண்டிருக்கும்.